நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, நான் அவரை காயப்படுத்தினேன்னு என்கிட்ட சொன்னாரு. நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரியல. என்ன கஷ்டப்படுத்தினேன்? எப்போ எப்படி நான் அவரை கஷ்டப்படுத்தினேன்? ஒருவேளை எனக்கும் ஷாமுக்கும் நடந்த நிச்சயதார்த்தம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ? இல்ல இல்ல, அது எப்படி அவருக்கு தெரியும்? யார் சொல்லிருப்பாங்க? இத பத்தி நான் அஸ்வின் கிட்ட பேசியே ஆகணும். இனிமே நான் என்ன பண்ணாலும் நல்லா யோசிச்சுதான் பண்ணணும். அஞ்சலி வேற அம்மாவாக போறாங்க. என்னால அவங்களுக்கு எந்த விதமான டென்ஷனும் இருக்க கூடாது. நான் என்ன விஷயம் பண்ணாலும் அது அஜய் பிரியா 2 பேரையும் பாதிக்காம பாத்துக்கணும். அம்மா அஞ்சலி நில்லுமா, நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளு. இந்த வேலையெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நாம முதல்ல போய் டிவிடிய பார்க்கலாம், கல்யாண கேசட் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், வா போலாம். ஜிலேபியா? இந்த ஜிலேபி எல்லாம் யார் பண்ணது? ஸ்ருதி தான் செஞ்சிருப்பாங்க. ஆமாமா, ஸ்ருதி தான் செஞ்சிருப்பாங்க. அத்த அவங்க எப்போ டென்ஷனா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜிலேபி செய்வாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவத்தால டென்ஷன் ஆகி ஆனா மாப்பிள்ள, how do you know? ஸ்ருதியோட குக்கிங் நாலேஜ் பத்தி உங்களுக்கு எப்படி இவ்ளோ பெரிய ஜெனரல் நாலேஜ் இருக்கு? அத்த அது வந்து ஸ்ருதி டென்ஷனா இருக்கும்போது ஜிலேபி செய்வாங்கங்கிறது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொன்னத ஞாபகம் இல்லையே. ஆக்சுவலி அது வந்து ராணியம்மா, அக்கா நான் தான் சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் ஆல் ஸ்ருதி என்னோட மனைவி. அவளை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். கிழிஞ்ச புடவைய பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்பா. அத்தை, நாம அந்த கல்யாண வீடியோ பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, அதத்தானே நானும் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் வரீங்கல்ல? போலாமா? என்ன பாக்குறீங்க மாமா? நான் எங்க இருக்கேன்? அவ்வளவுதானா? இந்த கல்யாண கேசட்ல இது மட்டும் தான் இருக்கா? ஆனா இதுல நான் அதிகமா இல்லையே. நான் மெயின் ரோல்ல தானே இருந்தேன். எபிசோட்ல இருந்து நான் எப்படி காணாம போனேன்? வீடியோல இருந்து டோட்டலா மிஸ்ஸிங் ஆயிட்டேன். இங்க பாரு மனோரமா, இப்போ என்ன எங்க பார்க்க சொல்றீங்க? இந்த வீடியோல இருந்து நான் அப்படியே டிஸப்பியர் ஆயிட்டேனே. இங்க பாருங்க, இங்க நீங்க இருக்கீங்க, இங்க இருக்கா அஜய். ஏதோ இவளும் தெரியல பாருங்க. நம்ம அஞ்சலி, அப்புறம் மாப்பிள்ள, அத்தம்மா இருக்காங்க, கேக்கே கூட இருக்கான், பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்க. இதோ இந்த லக்ஷ்மி கூட வந்துருச்சு. ஆனா நான் மட்டும் காணோம். அஸ்வின் எங்க? ஆமா, அஸ்வின் இதுல இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் தன்னோட கல்யாணத்துல ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருந்தாருல்ல, அதனால அஸ்வின் எங்க இருக்க போறான்?
அடக்கடவுளே, அப்படின்னா வீடியோல நான் மட்டும் தான் இல்லையா? நான் மாப்பிள்ளையோட அம்மா. கல்யாணத்துக்கு 15 நாள் முன்னாடில இருந்து டயட்டிங் எல்லாம் இருந்தேன். நான் சாதாரணமான கிரீம் பவுடர் இதெல்லாம் போட்டுக்கவே இல்ல. மேக்கப் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். நான் அவனு கிழிஞ்ச புடவை எல்லாம் கட்டலையே, நல்ல பட்டு புடவை கட்டிக்கிட்டேன். 24 கேரக்டர்ல பண்ண ஜுவல்லரி வேற போட்டிருந்தேன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இதுல வரல? This is not fair. இங்க பாரு மனோரமா, நீ நினைக்கிறபடி எல்லாம் எதுவும் கிடையாது. ஏய் அங்க பாரு, ஏய் அங்க உன்னோட கை தெரியுது பாரு, அங்க பாரு. இது ஒண்ணு என் பியூட்டிஃபுல்லான ஸ்லிம் ஹேண்ட் இல்ல. இவ்ளோ குண்டா இருக்கிற அந்த கை மதுமதியோட கையாதான். இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா புரியுது. இந்த மொத்த பிளானும் மதுமதியோடதா தான் இருக்கணும். அவங்க வேணும்னே தான் என்ன இந்த வீடியோல இருந்து கட் பண்ணிருப்பாங்க. ஐயோ மனோரமா, சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீ கோவப்படுற? நம்மளோடது பெரிய ஃபேமிலி, அதனால ஒருத்தவங்களோட போட்டோ மிஸ் ஆயிருச்சு. இது சகஜம் தானே? ப்ளீஸ், இது ஒண்ணு தெரியாம நடக்கல. இத வேணும்னே தான் செஞ்சிருக்காங்க. அப்படியா? எனக்கு எல்லாமே தெரியுங்க. இதெல்லாம் இந்த கிழிஞ்ச புடவையோட அக்காவும் கிழிஞ்ச புடவையும் சேர்ந்து பண்ணிருக்க வேலைதான். அவங்க ஃபேமிலிக்கு நம்ம கொடுத்ததே ஒரே ஒரு வேலைதான், வீடியோ எடுக்க சொன்னோம். அத கூட அவங்களால ஒழுங்கா பண்ண முடியல. என்ன வேணும்னே அசிங்கப்படுத்துறதுக்கு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படியோ என்ன வீடியோல இருந்து அவுட் பண்ணிட்டீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே உன்னோட பிளானிங். வேணும்னே தான் நீ பண்ணிருப்ப. யூ கிழிஞ்ச புடவையோட அக்கா. ஹலோ, ஹாய், பாய். மனோரமா, ஏன் அலற? நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹாய், பாய் பாய். ரிட்டர்ன்ஸ் ஆஃப் கிழிஞ்ச புடவையோட அக்கா. வாட் ஹேப்பன்ஸ்? நீங்க எதுவும் சாப்பிடல அத்தை, அதான். இப்ப சாப்பிடணுங்கிற ஐடியா எனக்கு இல்ல. நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறேன், ஆனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லாதீங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம். சுட சுட இருக்கிற பூரி எல்லாம் கொண்டு வந்திருக்க. அது கூட ஸ்வீட் புட்டிங் வேறயா? அதான் ஹல்வா, தால், நெய், அப்புறம் இது என்ன? ஓ, மலாய் கோஃப்தா வேறயா? எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. கொஞ்சமாவது சாப்பிடுங்க அத்தம்மா. ஹலோ, ஹாய், பாய் பாய். பிளானிங்க்கு மேல பிளானிங்கா? உன்னை பத்தி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் கிழிஞ்ச புடவாக்கா. உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியும். இப்படி இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரியா. உனக்கு தெரியும்ல, இப்ப நான் டயட்டிங்ல இருக்கேன். அதனால எப்படியாவது என்ன டெம்ப் பண்ணணும்னு நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கியா? இதையெல்லாம் சாப்பிட்டு நான் குண்டாயிடணும், நீ மட்டும் எதுவும் சாப்பிடாம ஒல்லியா இருக்கணும்னு பிளான் பண்றியா? ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. கிழிஞ்ச புடவையோட அக்கா, என் மனசுல எனக்கு நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. அதனால நீ என்னதான் மயக்க பார்த்தாலும் நான் மயங்க மாட்டேன். புரியுதா? அழாதீங்கக்கா, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இல்ல ஸ்ருதி, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நானே ஏதாவது செஞ்சுக்கிறேன். அக்கா, எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியா நடக்கும். அத்தைக்கு என்ன பிடிக்குங்கிறத மட்டும் நீங்க யோசிங்க. அத கொண்டு போய் கொடுத்தா அவங்க சாப்பிட போறாங்க. நல்லா யோசிங்கக்கா. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கொடுத்த சாப்பிடுவாங்க, எந்த வேலையை பண்ண அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பேசாம என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ என்னக்கா, பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நான் யோசிக்கிறேன். நீங்க என்னடா சினிமா ஹீரோயின் மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க?
அக்கா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் சமைக்கலாம். இல்ல ஸ்ருதி, அவங்க இப்ப டயட்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு பாயசம்னா பிடிக்கும், ஆனா அதையும் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு நீங்க சொன்ன போதாதுக்கா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டே இருங்க. என்னாச்சு? ஹால்ல இருந்து பயங்கர கோபமா தானே நீ கிளம்புன? ரூம்ல இருந்து வெளியிலே வர மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ வெளியில வந்து நிக்கிற. ஆமாங்க, நான் இப்ப ரொம்ப ஆங்கிரியா தான் இருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியல? பார்த்தா அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ஆனா எப்படி அப்படி நீ பண்ணிக்கிட்டு இருந்த? கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சா, அதான். அப்படின்னா மாத்திரை சாப்பிடு. சொல்லுங்க. இவ்வளவு நல்ல வாசனை எங்க இருந்து வருதுன்னு ஒண்ணும் புரியல. உனக்கு என்ன தோணுது ஸ்ருதி? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும்ல? ஆமாக்கா, எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், நீங்களே பாருங்க. ஆனா ஒருவேளை அவங்களுக்கு பாயசம் பிடிக்கலன்னா நம்ம 2 பேரையும் நல்லா திட்டுவாங்க. அப்புறம் அவங்களோட டயட்டிங் வேற. இப்படி வாங்க. டயட்டிங்க மனசுல வச்சுக்கிட்டே இந்த பாயசம் செஞ்சிருக்கிறதுனால அவங்க மனசு கரையும். பாயசத்துல சக்கரை போடல, இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க வேணா பாருங்கக்கா, பாயசமும் டயட்டிங்கும் ஒரே நேரத்துல நடக்கும்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாயாசம் பாயாசம். என்ன சத்த? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல ஒண்ணு இல்ல. அஞ்சலி, ஒரு நிமிஷமா. இப்போ நீ கீழே போறியா? அப்போ எனக்காக கிச்சனுக்கு போய் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியுமா? அது என்னன்னா, ரொம்ப நேரமா எனக்கு ஒரு நல்ல வாசனை வந்துகிட்டே இருக்கு. யாரோ ரொம்ப ஸ்பெஷலா பாயசம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்பெஷல் கீர். இல்ல இல்ல இல்ல, அது ரொம்ப 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 மட்டமா யாரோ பாயசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாயே. சரிங்க அத்தை. பாயசத்தை ருசி பார்த்துட்டேன். இதை விட டேஸ்டா செய்யவே முடியாது. அக்கா, இதுல நீங்க கசகசாலாம் சேர்த்தாச்சு. அத கொஞ்சமா சேர்த்தா கூட இந்த பாயசத்தோட டேஸ்ட் அப்படியே மாறி போயிடும். அத்தை சொல்லி கொடுத்ததில்ல? ஸ்ருதி, பாயசம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். பிரியா, நீங்க தான் இங்க பாயசம் செஞ்சிட்டு இருக்கீங்களா? உனக்கு தெரியுமா, அத்தை இப்பதான் என்கிட்ட பாயசம் யார் செய்றாங்கன்னு பாத்துட்டு வான்னு சொன்னாங்க. உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லவா? அத்தைக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதோட சின்னாவுக்காக நீங்க கொஞ்சம். இதுல சக்கரை எல்லாம் எதுவும் சேர்க்கல, அவரும் தாராளமா சாப்பிடலாம். அவரு வெளியில போயிருக்காருல்ல? இல்ல, இங்கதான் இருக்கான். நீங்க சின்னாவுக்காக கொஞ்சம் பாயசம் எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா நான் எடுத்து வைக்கிறேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்கணும். அவர் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஐயோ அக்கா, இதுல நீங்க குங்குமப்பூ போட மறந்துட்டீங்களா? நீ போட்டு ஸ்ருதி. அக்கா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. ஹே எவ்ரிபடி, எல்லாரும் கொஞ்சம் கீழே வாங்க. பிரியா சூப்பரா பாயாசம் ரெடி பண்ணிருக்காங்க. பாயாசம் பாயாசம். இல்ல இல்ல, அந்த கிழிஞ்ச புடவையோட அக்கா நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. நான் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா இவங்க சொல்ற டெம்ப்டேஷனுக்கு நான் போக மாட்டேன். ஆமா, ஆனா அதான் அதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க பாயாசத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு பாயாசம் சாப்பிடணும்னு தோணுதே.
உங்களுக்காக நான் பாயசம் பண்ணியிருக்கேன், கீழே வாங்க. பாயசத்துல நான் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்க்கல, ஆனாலும் ஸ்வீட்டா இருக்கும். உங்களோட டயட்டிங்க்கு இதால எந்த பிரச்சனையும் வராது. ஆயாசத்துக்கு ஹலோ ஹாயா, அப்புறம் ஃபேட்னஸ்க்கு பை பாயா. போலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அஸ்வின் ஒரு நிமிஷம். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லாம போக முடியாது. நீங்க ஏன் என்கிட்ட அப்படி சொன்னீங்க? நான் எப்ப உங்களை அப்படி... உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல? தெரியாது. கோபமா இருக்கும்போது நீ ரொம்ப அழகா இருப்ப. என்னது? ஆனா அதுக்காக நீ எப்பவுமே கோவப்படணும்னு அவசியம் இல்ல. கம். உட்காரு. இல்ல, நான் என்ன கேட்க வந்தேன்னா, நான் உங்களை எப்ப கஷ்டப்படுத்த... நீ ஊட்டி விட்ட பாயாசமாச்சே, சக்கரை இல்லைன்னா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸ்ருதி, ஸ்ருதி, are you okay? ஸ்ருதி, ஸ்ருதி. ஏய், உனக்கு ஒண்ணும் ஆகல? இந்த தண்ணி குடி. அஞ்சலி அங்கிருந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க அஞ்சலிக்காக தானே பண்ணீங்க?